When you see me, you better run. Playing duck, duck, goose with my gun. When you see me, you better run. Hello guys, welcome to Carfreq channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த Ecosport 1.5 டீசல் டைட்டானியம் ஸ்போர்ட்ஸ் மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் எடிஷன் மாடல்னே சொல்லலாங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு ஆட் ஆனால் உங்களுக்கு 17 inch ரிம்ஸ், அப்புறம் உங்களுக்கு அங்கங்கே ட்ரிம்ஸு, அப்புறம் பல விஷயங்கள் மாறும் இதில். முதல்ல வண்டிக்குள்ளே உட்காந்தோடனே உங்களுக்கு ஓட்டுறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுறது இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் தாங்க. எவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குன்னா உங்களுக்கு வெளியே நீங்கள் ஒரு சவுண்டே எந்த ஒரு சவுண்டும் உங்களால் ஃபீல் பண்ண முடியல. இப்போ ஒரு பைக் போகுதுனாலும் அந்த பைக்கோட சவுண்டு கூட நமக்கு உள்ளே ஃபீல் ஆகலை. அவங்களோட இன்சுலேஷனுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். அங்கே பாருங்கள், ஆர்பிஎம் சும்மா 2500 ஆர்பிஎம்க்கு மேலே போனாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ குவைட்டாக இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் டார்க், டீசல்னாலே டார்க் தானேங்க, அந்த டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 1750 ஆர்பிஎம்லேயே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு ப்ளஸ்ன்னு நான் கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். இங்கே பாருங்கள், எங்கேயுமே டர்போலாகவே எவிடெண்ட்டாக இல்லாமல் இருக்குது. ஆனால் ஓட்டுறப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸ் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுதுங்க. ஆனால் இப்போ நான் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் போகிறேன், ரொம்ப பவுன்ஸியாக இருக்குங்க, ரொம்பவே பவுன்ஸியாக இருக்குது. ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா வண்டியில் எந்த விதமான ஒரு மைனஸுமே நான் சொல்ல முடியாது. எக்ஸப்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சஸ்பென்ஷன் செட்டப்போட இது தாங்க. ஏன் இவ்வளோ ஹார்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப பவுன்ஸியாக இருக்குங்க ரைடானா. இதுவே ரைடும் உங்களுக்கு அப்புறம் நல்லா ஒரு ஆஃப் ரோடிங் ஆல் டெரெயின் போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப காயிலோஸோட சவுண்டே நமக்கு உள்ளே வர அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குங்க. ஷாக்ஸ் உள்ளே போகிற மாதிரியே தெரியலைங்க. ஆனாலும் அதனால் இது உங்களுக்கு சிட்டியில் பள்ளம்லாம் இருந்ததுன்னா ரொம்ப உங்களுக்கு பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்கும். எந்த பள்ளத்துலேயும் விட்டிங்கனாலும் இப்போ நம்ம பூஸ்ட் கொடுத்துருவோம். ரொம்ப நல்ல கிரண்ட்டாக இருக்குங்க. அதே நேரத்தில் பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டானால பிரேக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஹேண்ட்லிங் பாருங்கள், பாருங்கள் எப்படி அந்த கட்டை எடுக்குது பாருங்கள் வண்டி. அதே நேரத்தில் இந்த மாதிரி பள்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணால் தான் உங்களால் உள்ள ஒரு கம்ஃபர்டான ரைடு உங்களால் போக முடியும். கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிங்கன்னா பவுன்ஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள் கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த ஸ்பீட் பிரேக்கர் வர நேரம் தான் உங்களுக்கு பவுன்ஸு ரொம்ப அதிகமாகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் நான் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு சாஃப்ட்வேராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஸ்பீட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ பாருங்கள், அண்டர் 1000 ஆர்பிஎம்லேருந்தே உங்களுக்கு பிடிச்ச வண்டி ஃபுல்லாக ஆரம்பிக்குது. நல்ல ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க வண்டிக்கான
இந்த மாடல் பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர் மாடலு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாடி ரோலுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ இல்லைங்க. பாருங்கள், நான் இப்போ ஸ்டேரிங் டைட்டன் ரொம்ப நல்லா ஹெவியாகுதுங்க ஸ்டேரிங்க. ஒரு 80 போனோம், பிரேக் அடிக்கிறோம், நல்ல ஒரு பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்சுலேஷன் எவ்வளோ நல்லா ப்ரூவ் ஆகுதுன்னா, நல்லா டோர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்னஸ்ஸு, அப்புறம் உள்ளே கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா ரைடு நல்லா ப்ளஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கான ஃபீலிங்காக இருக்குங்க வண்டி. ஸ்டேரிங் வெயிட் ஆகிறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும்னா நீங்கள் ஹை ஸ்பீடுன்னா நான் மென்ஷன் பண்ணுறது ஒரு 80க்கு மேலே போகிறப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டேரிங்கோட வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக, என்னால் ஒரு ஹுண்டே அளவுக்கு சாஃப்டாலாம் கிடையாதுங்க. ஆனால் இப்போ பாருங்கள் உங்களால் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸ்டேரிங்க. சிங்கிள் ஹேண்ட் போதும் உங்களுக்கு சிட்டி யூஸுக்கு. ஆனால் நான் பர்டிகுலராக உங்களுக்கு இந்த வண்டியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஹைவே ரைடு அண்ட் இப்போ ஏதாவது ஹைவே ரைடு போயிட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு பள்ளமான ரோடில் போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி சிட்டியில் நீங்கள் இந்த எக்கோஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபியாக இருக்கும். அது ஒரே ஒரு மைனஸ் தாங்க. இந்த 17 inch வீல்ஸ் இந்த வண்டியோட நல்லாவே ஆக்ட் ஆகுதுங்க. ரோடில் ப்ரொடியூஸ் ஆகிற கிரண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்குங்க இந்த 17 inch வீல்ஸோட வண்டி ஆக்ட் ஆகிறப்ப பவர். அதே நேரத்தில் இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேறு கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வண்டியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ப்ளே இருக்குது பர்டிகுலர். இப்போ ஒரு இடத்துல வீல் ஸ்பின் ஆகிறதோ இல்லை அந்த ப்ளேலாம் உங்களுக்கு கம்மி பண்ணி கம்ப்ளீட் வண்டியோட ஹேண்ட்லிங்கை கொடுக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அது ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இங்கே பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு விட்டு காட்டுன்னு பாருங்கள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இந்த வண்டியில். ரொம்பவே நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அது பாட்டுமே ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப பாசிட்டிவான சைடில் தாங்க இருக்குது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் பூஸ்ட் அதே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு சிட்டி இந்த மாதிரி ஏரியாவில் தான் ஓட்டி காட்டுறேன். உங்களுக்கு நான் கொஞ்சம் குட்டியான ரோட்டில் ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் ஆகுங்க. நான் இங்கே பாருங்கள் ஸ்டேரிங் அங்கே பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் ஸ்டேரிங்னால உங்களுக்கு டெட் ஸ்பாட் எதுவுமே அவ்வளோ எவிடெண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு டெட் ஸ்பாட் எல்லாமே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாங்க நீங்கள் பாட்டுமே. அதாங்க காயில் ஓவர்ஸோட உங்களுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் கம்ப்ரெஸ் ஆகிறதும் நல்லா கொஞ்சம் ஃபீல் ஆகிற அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குங்க. அதுதாங்க ஒரே ஒரு மறுபடியும் சொல்ல போனால் ஒரே ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க. ஹைவே க்ரூஸுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வண்டின்னு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் சொல்ல முடியுங்க. இந்த இடத்துல நான் இப்போ கொஞ்சம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அடாப்டிவ் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதோடு இல்லாமல் பார்க்கிங் சென்சர்ஸோடு வந்துடுது. அந்த சென்சர்ஸ் இந்த வண்டியில் ஸ்டெப்னி இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் போகிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அங்கே பாருங்கள் உங்களுக்கு சென்சர் காமிக்குது பாருங்கள். ஆனால் ஃபோர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி எல்லாமே கவர் பண்ணி தான் சென்சரோட இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கவரிங் ஏரியா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லாவே பவுன்ஸியாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்லஷ் இருக்குது, பெரிய ஸ்லஷ்ஷு. பொறுமையாக விடுறேன் வண்டி பாருங்கள், அது பாட்டுமே எடுத்துகிட்டு போகுதுங்க. பர்டிகுலர் வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு 10லேருந்து 12 எதிர்பார்க்கலாங்க சிட்டியில். அதே நேரத்தில் ஹைவே க்ரூஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 15லேருந்து 19 வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க மைலேஜ். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் பாருங்கள் எல்லா டைப் ஆஃப் ரோட்ஸ்லேயும் இது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுதுங்க. ரோட்டில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு செகண்ட் கியர்லேருந்தே உங்களுக்கு இன்கியர் ஆக்சிலரேஷன் கொடுத்துக்குறேன் பாருங்கள். அதுதாங்க ஃபுல்லாகுதுங்க.
சூப்பராக இருக்குங்க, ஷோ ஃபுட்டடாக இருக்கு. ஆனால் பிரேக் நல்லா ஹை ஸ்பீட்ஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு பிரேக்கிங் தருதுங்க வண்டி. அங்கே பாருங்க, ஒன் ஹேண்ட் ஹேண்ட்லிங் தாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹைவே ரைடர் இல்லை நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹில்ஸு அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்மோஸ்ட் எப்போவுமே அந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் இந்த வண்டியை உங்களுக்கு ஒரு வண்டி அந்த மாதிரி தேவைப்படணும் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோஸ்போர்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கலாங்க.